எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லம் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். 1.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இன்னும் 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அப்படியே வெல்லம் வடிகட்டிடலாம். நம்ம வடிகட்டின வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு சேர்க்குறேன், வெள்ளை எள்ளு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது நல்லா கொதி வருது, நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம். 1 கப்பு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கட்டிகளில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. நம்ம இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து அவ்வளோதான் கொழுக்கட்டெல்லாம் பிடிச்சாயிடுச்சு. நீங்கள் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பிடிக்கும்போது கையில் ஒட்டி பிடிக்காது. இட்லி பிளேட்டில் லைட்டாக நெய் தடவிக்கலாம். எண்ணெய் இது வேணாலும் நம்ம தடவிக்கலாம். அவ்வளோதான், இட்லி பிளேட்டில் வச்சிடலாம். தண்ணி கொதிக்குது, வெயிட் உள்ள வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து வெளியில் வச்சிடலாம். லைட்டாக சூடு ஆறி இருக்கு. அவ்வளோதான், நம்முடைய கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.